தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90:13. சரி, கோபம். ஆண்டவருக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொசசிவ்னஸ் அப்படின்னு என்ன சொல்லுங்க. என் பிள்ளைகள் என்னோடு இருக்கணும், விக்கிரட்ட போகக்கூடாது. அதான் பொசசிவ்னஸ்ங்கிறது. இப்ப அநேக மக்களுக்கு எல்லா கடவுளையும் வச்சிருப்பாங்க. நீ ஒரு இந்து வீட்டுக்கு போனேன்னா அங்க பல சாமிகள் இருக்கும். பூசாரியில பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் அதுல கூட இயேசு இருப்பார். நான் கண்டுக்கிடவே மாட்டாங்க, எம்மாத சம்மதம். ஆனா முஸ்லீம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே கடவுள். அவங்க எக்காரணத்தை கொண்டும் செத்தாலும் சாவும், ஆனா நேச மாட்டோம். அது ஒரு வைராக்கியமான ஒரு கும்பல். அவங்களுக்கும் பைபிளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தேவ கோபம் வருகிறது. இந்த தேவ கோபத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு 7வது வசனத்தை வாசி. நீங்க எந்த பக்கம் வந்துறீங்களா? இதான் ஈஸியா இருக்கு. இங்க பைபிள் பார்த்து வாசிங்க. அழிந்து, அந்த கோபம் என்ன செய்யும்? அழிக்கிற வல்லம் இருக்கு. வாசிங்க. அந்த உக்கிரங்கிறது எப்ப வரும் அப்படின்னு அதிகாரம் இருந்தா தான் வரும். சரியா? இப்ப உங்க டாக்டர் உங்களுக்கு திட்டுறாரு, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? ஆனா வெளியில என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ஆனா அதே டாக்டருக்கு ஒரு ஆபீசர் வருவார், அவர் பவர்ஃபுல் மேனா இருப்பார். அவர் நினைச்சா சீல் போட்டுருவாரு. இப்ப யார் நடுங்குவா? டாக்டர். அப்படிதானே? என்ன வந்துடும்? இப்ப பவர் இருந்தா என்ன வந்துடும்? ஒரு பயம் வரும். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், 2 காரியத்தை பார்க்கணும். உமது கோபம் உமது உக்கிரத்தினால கலங்கி போகிறோம். இந்த கலங்குறது தான் ஒரு முக்கியமான காரியம். இது எப்ப கலங்குவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு பயம் இருக்கும்போது கலக்கும். ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு லாலெஸ் பீப்புள். அவங்களுக்கு சட்டம் கிடையாது, ஹிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பைக் வச்சிருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்க, அங்க எங்க போறான்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு யாரு கிடையாது? கடவுள் கிடையாது, அம்மா அப்பா யாருமே கிடையாது. வாழ்க்கை என்ன செய்ய போறாங்க? அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆனா ஆண்டோடைய பிள்ளைன்னு வந்துச்சுன்னா, அதனால தேவ மனுஷனாகிய மோசே தேவ மனுஷன். சரி, ஃபர்ஸ்ட் கர்த்தர் திரும்பி வர்றதுக்கு தேவை. அது என்னன்னு சொல்லி சங்கீதம் 6வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 6:4. திரும்பும் கர்த்தாவே ஆத்துமா. இப்ப எது வரணும்னா, ஆத்துமால இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வரணும். ஆத்துமாங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு உணர்வின் இருப்பிடம். உணர்வுனா என்ன சொல்றேன்? இப்ப உனக்கு பாப்பா இருக்க, உன் பாப்பா சண்டை போடுவாளா போட மாட்டாளா? அதெல்லாம் போடுவான். அவ சண்டை போடாம இருக்க மாட்டான். சண்டை போடலாம், அது உன் பிள்ளையே இல்லை. புரியுதா? இந்த ரோபோட் தான் சண்டை போடாம இருக்கும். அவன் அந்த சண்டை பண்ணும்போது உனக்கு தெரியும், என் பிள்ளை போடுவா, கடைசியில பின்னாடி என்ன செய்வா? ஆமாண்ட வருவா. ஆமா, அதுதான் அந்த ஆத்மால இருந்து வருகிற ஒரு உணர்வு. இந்த ஆத்மா யாருக்கு இருக்காதுன்னா, மிருகங்கள் கிடையாது. அது பண்ணி இருக்கு. அம்மா பண்ணி தெரியுமா? ஆமா, அதுக்கு இன விருத்திக்காக அது செக்ஸ் பண்ணும், பிள்ளைகளை பூட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜெபம் எங்க இருந்து வருது? வாசிமா, திருப்ப வாசி. கிருபையின் மூலம் என்ன வச்சு. அப்ப ஒரு வயா ஒண்ணு காரியம். கிருபைங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டர் போடுகிற பிச்சை. இந்த கிருபையை நம்ம வித்தியாசமா புரிந்து கொள்ளக்கூடாது. இப்ப இந்த கிருபையை குறித்து ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு கிராமத்துல கைப்படி இல்லாத ஒரு சுவர் கிணறு, அதுல ஒருத்தன் உள்ள விழுந்துட்டான். விழுந்த உடனே சுத்தி நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒருத்தன் சொல்றான், எங்க மச்சான் கான்ட்ராக்ட், அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா சுத்தி என்ன கட்டிடுவாரு? செவர் கட்டிடுவாரு, எவனும் உள்ள விட மாட்டான். அவர் அங்க இருந்து பிசினஸ். இன்னொருத்தன் சொல்றான், யாரு பத்த பிள்ளையோ உள்ள விழுந்திருக்கான்னு சொல்லி எல்லாமே இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒருத்தர் உள்ள குதிக்கிறாரு. குதிச்சு அவனை வெளியில கொண்டுறாரு. அப்படியே தூக்கிட்டு வரும்போது அவர் கையில ஆணி அடிஞ்சு கரங்க. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம தான் எதுக்குள்ள கிடக்கிறோம்? குழியில கிடக்கிறோம், கிணத்துல இருக்கிறோம். நமக்கு எப்படி வெளியே வரணும்னா தெரியாது. அதனாலதான்
அந்த கிருபையினாலே என்னை ரட்சியும். இந்த ரட்சிப்புங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு ரட்சிப்பு, புதிய ஏற்பாட்டில் ஒரு ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் ஒரு தேசம் அடிமையா இருக்கு, அவங்களுக்கு ரட்சிப்பு தேவை. புதிய ஏற்பாட்டில் பாவத்திலிருந்து ரட்சிப்பு. ரெண்டு ரட்சிப்புக்கும் ஒரு வித்தியாசத்தை இங்கே பார்க்கணும். இந்த ரட்சிப்புங்கிற ஒரு ஜபத்தை 90 சொல்றது யாருன்னா மோசே. மோசேக்கு இந்த கிருபையை குறித்து ரொம்ப அருமையாக தெரியும். இப்போ என்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு என்னுடைய டீச்சிங் தெரியும். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19 33 19. யாவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ. சரி, போதுமா? நான் இதை சொல்றேன். ரெண்டு காரியம், இரக்கம் வேற, கிருபை வேற. நாங்க எங்க எக்ஸாம்ல எல்லாம் நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், பயங்கரமா பயம் இருக்கும். அந்த எக்ஸாமினர் வந்து நினைச்சா பாஸ் ஆக்கலாம், நினைச்சா ஃபெயில் ஆக்கலாம். திடீர்னு ஒருத்தர் நம்மளை பார்ப்பாரு, சும்மா ஒரு 2 கேள்வி மட்டும் கேட்பாரு, கேன் கோ அப்படின்ட்டுவார். இப்போ நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன். நான் டிஆர்ஓ எக்ஸாம் எழுதுனேன். அப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு கேஸ் கொடுப்பாங்க. அந்த கேஸை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டணும். ஒரு டியூபர்குலோசிஸ் ஸ்பைனுங்கிற ஒரு கேஸை பிஜி ஒரு ஆளுக்கு வந்துச்சு. நான் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஏன்ட்டான்னு வருது. அதில் இந்த ஸ்கொயரிங் ஆஃப் த பெல்விஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவர் தப்பாக பண்ணார். நான் பையன் கேட்டுட்டேன். நான் சார் இப்படி தானே சொன்னேன், ப்ரொஃபஸராக ஆமாம் இதுதானே கரெக்டுன்ட்டார். அப்போ அடுத்து நான் போகிறேன். நான் அவர் ஸ்கொயர் திஸ் பெல்விஸ்ன்றாரு. அந்த கரெக்டாக சில இது இருக்குது, டக் டக்குன்னு பண்ணி சார் திஸ் இஸ் ஸ்கொயரிங் அப்படின்ட்டு வெரி குட் அப்படின்ட்டார். ஒரு முன்னாடி மாட்டினான், அவன் ஃபெயில் ஆகிட்டான். அதை பார்த்து செஞ்சுட்டு பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் வைவானா எல்லாரும் உட்காந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ அவர் கேள்வி கேட்குறாரு, இந்த பேஷண்ட்டுக்கு என்ன சர்ஜரி பண்ணுவா அப்படின்னு நான் கேட்டார். நான் சொன்னேன் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சார் அப்படின்னு சொன்னேன். வெரி குட் அப்படின்ட்டு இப்போ இன்னொரு கேள்வி கேட்பேன், இதுக்கு நீ ஆன்சர் பண்ணாட நான் உன்னை பாஸ் ஆக்கிடுவேன், ஆன்சர் பண்ணாடா ஹை மார்க் கொடுப்பேன். வாட் இஸ் லேட்டஸ்ட் இந்த இதில் நான் சொன்னேன் சிமெண்ட்லெஸ் ப்ராசஸ் சார் எங்கள் ப்ராசஸ் சொல்லிட்டு இருக்கேன். உடனே அவர் தமிழ்கார் மாதிரி வந்தார். அவர் இன்னொரு தப்பு சொல்கிறவங்க ஓடி போயிட்டு, இன்னொரு தப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓடி போய் ஹை மார்க் கொடுத்தாரு. இது கிருபை. இதுக்கு தான் கிருபைங்கிறது. அவர் நம்ம கண்களுக்கு தயவு கிடைக்குது, நம்மளை என்ன செய்றாரு, ஹை மார்க் கொடுத்து அனுப்பிட்டார். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது. இதே வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமர் 9வது அதிகாரம் 18. ரோமர் 9. எவன் மேல் இரக்கமாய் சித்தமா இருக்காரோ இந்த கடினப்படுத்துறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இப்போ உன் பிள்ளைக்கு ஒன்று சொல்ற கேட்கல, 2வது சொல்ற கேட்கல, அடுத்து என்ன செய்வ, அடி கொடுக்கும். அது முதவே அந்த பிள்ளை கேட்டுச்சுன்னா அடி கிடைக்கும். இப்போ எப்பவுமே நான் நினைப்பேன், நம்ம எதுக்கு சிக்கல்ல மாட்டோம், ஆண்டவர் நம்மள ஒரு வார்த்தை சொன்னாலும் உடனே நினைச்சணும் கேள்வி. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் கிருபை. 2வது பார்க்குறோம் சங்கீதம் 80:14. சங்கீதம் 80 திரும்பி வாரும். இங்க சேனைகளின் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாரு, செய்யும்போது அவருக்கு ஒரு பெயர் கிடைக்கும். யெகோவா நிசி அப்படின்னா என்ன அர்த்தம், ஜெயம், வெற்றி கொடுக்குறாரு. இங்க சேனைன்னு வந்தாலே ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்கு யாருக்கும் யுத்தம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும், இன்னொரு பக்கம் சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது பாவம் செய்ய வச்சு நரகத்தில் தூக்கி போட்டு, அதான் அமாவாசை. ஆனா இங்க பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, திரும்பி வாரும். ஏமா இப்ப நான் உங்க ஆஸ்பத்திரியிலே இருக்கேன், நீங்க ஆண்டவரே டாக்டர் நீங்க திரும்பி வாருங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா இந்த இவங்க உட்காரும், காலையில் 8 மணிக்கு வாரும் போகும். ஆனா எனக்கு ஒரு சர்க்கம் வந்துச்சு, இந்த இதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு எனக்கும் எங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும். நான் வரமாட்டேன்ட்டேன். இது ஏன் வரமாட்டேன்ட்டேன், நான் சொல்ற டீலிங்ஸு ஒத்துக்கிடலை. பிறகு உடனே ஹெச்ஆர் ஃபோன் பண்ணி, சார் உங்க டிமாண்டெல்லாம் அக்செப்ட் பண்ணியாச்சு, நீங்க உடனே திரும்பி வாரும். ஒன்று யாராவது கூப்பிடுவாங்களா?
வேலை கொடுக்க மாட்டாங்க. நீ அந்த போனவன் தலையை போயிருன்றாங்க. திரும்பி வாருங்க அப்படின்னா இது அன்பு. பைண்டிங் வந்து அன்பு. இந்த அன்பு இருந்தா தான் இதை பார்க்க முடியும். இந்த அன்பு எங்க இருந்து ஆரம்பி 8வது வசனத்தை வாசிங்க. நீர் அந்த எகிப்துங்கிறது அடிமைத்தனம். அங்க பாலைவனம். அந்த பாலைவனத்துல திராட்சை கொடி கிடையாது. ஆனா ஆண்டவர் பாக்குறாரு, அவருடைய பிள்ளைகள் ஒரு திராட்சை செடியமா இருக்காங்க, கொண்டாந்து நாட்டினாரு, என்னென்னமோ செய்தாரு. அதான் நம்ம வாசிக்கணும். அடுத்து திரும்பி வர்றதை குறித்து இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போயிடும். எடுத்துக்கொள்ளாமா? யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம். யோவேல் 2:13. 2:13. நம்ம பக்கம் 1060 1060 161 வாசிங்க பார்ப்போம். சரி, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 13வது வசனத்திற்கு உங்கள் வஸ்திரங்களை அல்ல. இந்த வஸ்திரத்துங்கிறது நம்முடைய ட்ரெடிஷன் கிடையாது, நம்மகிட்ட கிடையாது. ஆனா அன்னைக்கு வாழ்ந்த நாட்கள்ல தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு, நம்ம துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்க? யாராவது சொல்லுங்க. கரெக்டா சொல்றேன். ஒரு கருப்பான குத்திடுவாங்க. நான் இதுவரை உங்களுக்கு சொல்லாத ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். கமலா இறந்து போயிட்டான். ஒரு கருப்பு கொடி கொடுத்தாங்க. நான் ரொம்ப நாள் அதை பத்திரமா வச்சிருந்தேன். அஜி, என்னங்க அதை வச்சிருக்கீங்க? கமலா வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னுடைய ஹார்ட். இறந்து போயிட்டா. அந்த கொடியை நான் செய்யிருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி எங்கேயோ தூக்கி போட்டாங்க. இதுதான் நம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்துறது. அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு நம்ம. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. அவங்க தன்னுடைய ட்ரெஸ்ஸை இந்த பாக்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க, அதை கிழிப்பாங்க. கிழிச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் துக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து. இருதயத்தை கிழித்துனா என்ன அர்த்தம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பையன் இருக்கான், கார்ல போய்கிட்டே இருக்காங்க. கார்ல உட்காந்துருக்கான், சீட் பெல்ட் போடல, ஃபாரின்ல. அப்பா சொல்ற சிட் டவுன் அப்படிங்கிறாரு. நோ டேட், யூ வாண்ட் டு ஸ்டாண்ட், ஐ கேன் சி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டு உட்காந்துறான். இப்போ நீ உட்காந்துட்டேல? நோ, இன்சைட் ஐ ஆம் ஸ்டாண்டிங். உள்ள என்ன செய்யுது? வெளியில பார்த்தா நான் எப்படி இருக்கேன்? உட்காந்து. ஆனால் உள்ள நான் நின்றுட்டு இருக்கேன். இதான் அநேகர் அடி வாங்குவாங்க, பயந்து செய்வாங்க. ஆனா இருதயத்துல எதிர்பார்க்கிறார். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்துல திரும்புங்கள். ஒன்னா இரக்கம். இரக்கங்கிறது எல்லாத்தையும் வராது. இப்ப எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரவுண்ட்ஸ் போக முடிய மாட்டேங்குது. அவளை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது. ஏன்னா பல தடவை நான் அவமானப்பட்டாச்சு. அதனால திரும்ப அவமானப்பட்டாவில் அவங்க கூப்பிடுவார்களா இல்லையா? கூப்பிடுவாங்க. என்கிட்ட என்ன கிடையாது. அடுத்து மனதுருக்கம். இது ரெண்டும் கனெக்டட். மனதுருக்கங்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சில பிள்ளைகளுக்கு நன்மைகள் செய்திருக்கிறேன். அவளுக்கு கொஞ்சம் கூட மதிக்கலைன்னா என்கிட்ட என்ன இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் பைக் வண்டியை கொண்டு வருவேன். ரோட்டில் ஒரு அக்கா நின்று வாங்குவாங்க. எங்கே நிற்பா? ரோட்டில் நிற்கிறது லேசாக கஷ்டமா? நான் 5 மணிக்கு வந்துடுவேன்னு தெரியும். அதனால் அவன் ரோட்டில் நின்று என் வண்டியை வாங்கி நிற்பாட்டு. இந்த பிள்ளைங்க ரோட்டில் கிடையாது, டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தால் என்ன செய்யணும்? நிற்கணும். நிற்க மாட்டாளுங்க. அப்போ எனக்கு என்ன இருக்காது? மனதுருக்கம்லாம் எனக்கு இருக்காது. வா, என் மேலே அனுப்பில்லை, நானும் உனக்கு மேலே நினைச்சு கிடையாது. அடுத்து கிருபையில மிகுந்த கிருபை. அப்ப அது தீங்கிறது ஒரு வெப்பன் மாதிரி வச்சிருக்கிறேன். ஒரு சுவிட்சை அனுப்பிட்டு கவலைப்படுறோம். ஐயோ, நான் அப்படி செஞ்சுட்டேன்னு நினைச்சிருக்கேன். அடுத்து அவர் திரும்ப வர பண்ணுவார். சங்கீதம் 90வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் மனுபுத்திரர்களே திரும்புங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உயிர் தெழுதல். நம்மள ஆண்டவர் எதுல செஞ்சிருக்காருன்னா மண்ணுனால செய்திருக்காரு. எதுல செஞ்சிருக்காரு? மண் எடுத்து நம்மளை உண்டாக்கி இருக்காரு. இப்ப நம்ம மண்ணுங்கிறது எப்படி நாங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இப்ப ஒரு பாத்திரம் இருக்கு, அது மண்ணில் செய்யப்பட்டது, களிமண்ணில் செய்யப்பட்டது. ஆனா கழுவலாம் அது கிடையாது. அது என்ன தெரியுமா? சைனா களிமண்ணில் செய்த ஒரு பிளேட். அது ஒரிஜினல் எதில் செய்கிறாங்க? களிமண் தான். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஹீட் உண்டாக்கணும்னா இல்லை, உடையாது.
ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம கப்பை வச்சு குடிக்கலாம், கழுவலாம், அது கரையாது. எஸ். அதனால அதுபோல நம்மளை எங்க உண்டாக்கியிருக்காரு? களிமண். திரும்ப என்ன செய்யணும்? மண்ணுக்கு தான் போகணும். எஸ். மண்ணுக்குள்ள போன பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன். நமக்குள்ள சில புழுக்கள் இருக்கும், கிருமிகள், நல்ல கிருமிகள் இருக்கு. உதாரணத்திற்கு பாலை தயிரா எப்படி மாத்துது? ஒரு பாக்டீரியா. நீங்க தண்ணியை பாலை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க உரம் ஊத்துங்க, தெரிஞ்சிடும். இந்த ப்ராசஸ் நடக்காது. ஆனால் கரெக்ட் கண்டிஷன்ல ஊத்துனா என்ன மாறிடும்? தயிரம். அப்ப அதுக்கு ஒரு கிருமி இருக்கிறதுனால நம்ம வயிற்றுக்குள்ள நல்ல பாக்டீரியா கிடைக்கும். உங்க செத்து பண்ண உடனே எதுக்குள்ள தூக்கி வச்சுருவாங்க? பொட்டிக்குள்ள ஒதுக்கி வச்சிருவாங்க. வச்சாச்சுன்னா உள்ள இருக்கிற கிருமி டெவலப் ஆகி அது புழுவா மாறி எதை திங்க ஆரம்பிச்சிடும்? நீ எவ்வளவு நாள் மூஞ்சிக்கு பவுடர் போட்டிருப்ப, எல்லாத்தையும் என்ன செய்யும்? அது திங்க ஆரம்பிச்சிடும். தின்னு ஒரு ஸ்டேஜ்ல என்ன மட்டும் இருக்கும் தெரியுமா? அது கொஞ்ச நாள் அந்த புழு செத்து போயிடும். எலும்பு முடி இருக்கிறதா இருக்கும். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் வருவார், இந்த மண்ணுல இருந்து திரும்ப நம்மளை நினைச்சுவார், வெளியே கொண்டு வருவார். அதான் உயிர் தருது. இது ஒரு இது வந்து ஒன்றை மாற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு இதை நான் தீ வைக்கிறேன், அது என்னதான் மரம்? ஆமா, இந்த மரத்தை நான் என்ன பண்றேன்? என்ன மரம்? கரியா மரம். உங்களால அழிக்க முடியாது. ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு மாற்ற முடியும், ஆனா என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. இதான் பாயிண்ட். சரி, அவர் திரும்ப பண்ணுவார். இந்த திரும்ப பண்றதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 12வது அதிகாரம் 15 வசனம். எரேமியா 12:15. ஆமா, அவர்களை நான் பிடுங்கி பிரிவுக்கு இறங்கி, இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் இது புரியும். ஆண்டவருக்கு விரோதமாக இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்தாங்க. கிபி 90ல சும்மா இருக்கிறவங்க பிலாத்திட்ட சொல்றாங்க, பிலாத்த கையை கழுவுறாரு, இந்த நீதிமன்ற ரத்தப்படி ஏமையில வரக்கூடாது, எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேல ஓட்ட அவங்க கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் அந்த சாபத்தை அவங்க மேல வர வச்சு கிபி 70ல சிதறடிக்கிறார். உலகம் எங்கும் போயிடுறாங்க. ஆனா திரும்ப இஸ்ரேல் தேசமே இல்லாமக்கிறது, திரும்ப அதை கொண்டாடுறாரு. அதான் தாங்கள் தங்கள் பூமிக்கு திரும்ப பண்ணுவேன். இது ஆண்டவர் செய்த ரிட்டர்ன் 2 காரியம். நமக்கு புதிய சரீரம் கொடுக்க போகிறார். அதற்கு உதாரணம் என்னன்னா இஸ்ரேல் மக்களை திரும்ப பண்ணுகிறார். 31வது அதிகாரம் 28வது. எரேமியா 31. ஜாக்கிரதையா இருந்தேனோ. என்னலான்னா பிடுங்கிறது. ஏமா ஒரு மரத்தை பிடுங்கும் போது அதுல வேறு இருக்குமா? வெளியே வந்துருமா? வெளியே வந்துடும். அது அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நிர்மூலமாக்குறாரு. தீங்கு செய்ய இப்படி ஜாக்கிரதையா இருந்தோம். இந்த ஜாக்கிரதை எப்ப புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சமையல் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? ஆமா, கொஞ்சம் ஓவரா ஃப்ரை பண்ணியாச்சுன்னா எல்லாம் கரியாகி போயிடும். நாங்க சர்ஜரி பண்ணும்போது கண்கள் எல்லாம் அங்கதான் இருக்கும். இப்ப ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம் நாங்கெல்லாம். அதனால அந்த சிஸ்டர்லாம் பண்ணும்போது பேசிக்கிட்டே பண்றது. பேசணும் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. பேசணும். என்ன நாங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடும். டாக்டர் அசோகன் இறந்துட்டாரு. ஆரம்ப காலத்துல என்னை கூப்பிடுவார், சர்ஜரி பார்க்கவா அப்படின்ட்டு. அப்ப ஒரு ஓரத்துல அந்த காலத்துல டேப் இருக்காட்டது, உள்ள வரும்போது அந்த வாணியம் பாட்டு பாடிட்டு இருக்கோம். நாங்களாம் ரொம்ப ரசிப்போம். எங்க அப்பாட்ட கேட்பேன், நம்மளும் இப்படி இருக்குமாண்ணா? அட்டி ஒன்று பார்த்து படம் உங்க வீட்டுல வச்சு கேளு, எங்க வச்சு கேளு. தியேட்டருக்குள்ள இதெல்லாம் வரக்கூடாது, சீரியஸா இருக்கும். எப்படி இருக்கணும்? ஒருத்தன் உயிரை கொடுத்து நம்ம அவனை காப்பாற்றணும்னு வந்திருக்கான், உனக்கு என்னடா போனேன்னு போடா. அவர் அப்படி கராரா இருப்பார். இங்க நம்ம பார்க்குறோம் ஜாக்கிரதை. எங்க அப்பா எப்படி இருக்காரு? அந்த கேர்ஃபுல்லா இருக்கும். உன் மைண்டு ஃபுல்லா எங்க வந்துடக்கூடாது. ஆனா நம்ம தப்பு பண்ண முடியும், ஆண்டவர் தப்பு பண்ணுவாரா? அப்ப ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இருப்பேன்? ஜாக்கிரதையா இருப்பேன். ஜாக்கிரதையா இருந்து என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கட்டவும் அப்ப திரும்ப வந்து நம்மளை கேர்ஃபுல்லா அவர் ஹேண்டில் பண்றாரு. சரி, இப்ப இந்த வசனத்துக்குள்ளவும் இப்ப செகண்ட் செக்ஷனா பார்க்கும் போது ரிட்டர்ன்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன், திரும்புங்கிறத காமிச்சிட்டேன். 2வது பாயிண்ட் அபவுட் ஹவ், எப்படி. இதுக்கு பதில் 89:46 சங்கீதம் 89:46. எது வரைக்கும் கர்த்தாவே? எது வரைக்கும் ஒரு கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப பாப்பாக்கு சீட் கிடைச்சிருச்சு,
அவளுக்கு கோர்ஸ் எத்தனை வருஷம்? 5 years. 5 வருஷத்துல என்னதான் மாறிடுவா? லாயர். இப்போ இதுல யாருமே கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது, ஃபிக்ஸட். எங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறது 5 வருஷம் படிக்கும். இந்த நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, காலேஜுக்கு வர மாட்டாங்க, ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் எத்தனை வருஷம் படிப்பாங்க? 10 வருஷம், 12 வருஷம். எங்கள் இதெல்லாம் கடைசியில் ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு, எங்கே பாரு, நான் உன்னை பாஸ் ஆக்கி விடுறேன், ஆனால் ஒரு சத்தியம் பண்ணணும். என்னன்னா, நீ பிஜி பண்ணாத. என்னது? அவர் எவனாவது கேட்டான்னா என் பேரை சொல்லுவார். அதனால இப்படி ஒரு காய்ச்சல் தலைவனை பார்த்து ஊசி போட்டுனா, சார் அப்படி உனக்கு எந்த சாமியை பிடிக்கும் அந்த சாமியில சத்தியம் பண்ணி இது செய்யக்கூடாது அப்படி செஞ்சு அனுப்பி விட்டாரு. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் அந்த மூஞ்சை பார்த்துட்டு இருக்கிறது. இறக்கப்பட்டேன்னு செஞ்சிட்டாரு, அனுப்பி விட்டாரு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இது எப்படி அப்படின்னு சொன்னா, மறைந்திருக்கிறார். ஆண்டவர் மறைந்திருக்கிறது போல இருக்கும், ஆனா நம்ம கூட தான். எங்கே 2 அல்லது 3 பேர் அங்க நான் வந்து ஆசீர்வதிப்பேன். 2 3 பேரை கூட தான் இருக்கிறோம். சரி, அடுத்து 3வது ஒரு பாயிண்ட் பார்த்து இதை முடிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 90வது அதிகாரத்துல நம்ம பார்க்குற 13வது வசனத்துல, உமது அடியாருக்காக பரிதீபியும், லெட் இட் பரிதீபியும். இந்த பரிதீபிக்கிறத பார்த்து நம்ம இதை முடிக்க போகிறோம். சங்கீதம் 135:14. சரி, இது அதை இப்ப பாருங்க, ஒரு விக்கிரகத்தையும் ஆண்டவரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். விக்கிரகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் தன் கையினால் அதை செய்யும், அப்படித்தானே செஞ்சுட்டு அத ஒரு கடவுள் அப்படிங்கிற. ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது வசனத்தை வாசிங்க. என்றென்றைக்கும் உள்ளது தலைமுறை. பிரஸ்தாபங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். நீ உன் மகளை தான் பார்த்துருக்க, அடுத்த தலைமுறையை பார்க்கல. இன்னைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? எங்க வீட்டுல என் மகளுக்கு 40வது 40 வருஷம் ஆச்சு. நேற்று உனக்கா ஒரு மூட்டு கோண்டு பிள்ளைய என் கையில கொடுக்குறாங்க. கலர்னா கலர், அந்த கலர். நான் உடனே காலை பார்த்தேன். ஏன் காலை பார்த்தேன்னா, இல்லை சில பிள்ளைகள் பிறக்கும்போது கால் வளைஞ்சு போடுது. ஸோ நான் அந்த பிள்ளைகளுக்கு மாவு போடும்போது அந்த பிள்ளை கதற சவுண்டெல்லாம் எனக்கு தெரியும், கத்தும். அது என்னென்னமோ நீ பார்த்துக்க நான் மாவு போடுறது. எத்தனையோ காலை நிமித்தி 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 அந்த கால் நேராக வர, அது நடக்கிற வர அதை போட்டு செய்யும். ஆனால் 2 கால் நேரம் ஆயிடுச்சு. அப்போ நான் ரசிக்கப்படலை, இருந்தாலும் ஒரு சந்தோஷம், என் பிள்ளை கால் நல்லா இருக்குன்ட்டு. எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிட்டு கொண்டு அந்த காலை பார்த்தேன் நான். இப்போ என் பேரன் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறான், அவனுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அவன் கூட உள்ள பசங்களுக்கு கிடைக்கல. அவங்க அம்மாலாம் ஒரே சோகமாக இருக்காங்க, ஸ்ட்ராலாக இருக்கான். புரியுது அவங்களுக்கு? சீரியஸாக இருப்பான், சிரிக்க மாட்டான், ஆல்வேஸ் வெரி சீரியஸ். சிரித்து பார்க்க முடியாது, ஜோக் அடிக்க மாட்டான். நாங்கள்லாம் வித்தியாசமான டைப்பு, அவன் வித்தியாசமான டைப்பு. ஆனால் இது தலைமுறையை நம்ம பார்க்கறது. புரியுதா? 14 வருஷம் திரும்ப வாசிங்க பார்ப்போம். தங்களுடைய ஊழியக்காரர்கள் பரிதபிப்பு ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதம் கொடுப்பார். அது ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அது என்னன்றதை பார்த்துக்கிட்டோம். சரி, 2வது யாத்ராகமம் பரிதபம் 32:14. யாத்ராகமம் 32:14. அந்த பழைய செய்யாதபடிக்கு பரிதாபம். ஏமா செய்யாதபடிக்கு பரிதாபம் பண்ணுகிறார்? அது ஜெபம். 32. ஏன் பரிதாபம் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம் நோக்கி, வணங்கா காலத்துல சொல் பேச்சு கேட்காது, அத வணங்கா காலத்து. ஆகையால் என்னை விட்டு விடுங்கிறது என்ன? நான் நீங்கெல்லாம் அப்படி விட்டு விடுங்க பார்ப்பீங்களா? அப்படி கிடையாது. நான் எப்படி பார்ப்பேன்னா, ஆண்டவர் வந்து வலிக்க போயிட்டே இருக்காரு. மோசே ஆண்டோட கையை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. முடியுமா? நீங்க ஆண்டவர் கையை பிடிச்சு வைக்க முடியுமா? அப்படித்தான் ஆண்டவர் சொல்ற, என்னை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு விட மாட்டேங்கிற அழிச்சுக்கிட்டு. அவர் ஒரு 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 இது கொடுக்குறாரு,
என்ன கொடுக்குறாருன்னா, நீ என்னை விட்டு பொண்ணை பெரிய ஜாதி ஆக்குவேன். பெரிய ஜாதி ஆக்க நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? ஆண்டவரே சோஸ்திரம், நாங்களாம் அழிச்சு போடுங்க, சொல் பேச்சு கேட்காதவங்க, என்னை மட்டும் என்ன செய்ய பெரிய ஜாதியாக்கு, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா மோசே என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து பாருங்க. உம்முடைய ஜனங்களுக்கு, உம்முடைய ஜனம் எப்பவுமேமா இது பிள்ளை யாருன்னு சொன்னா என்ன செய்வ? என்ன சொல்லுவ? என் மக, அதை சொல்லுவேன். ரெண்டையும் ஒரே மாதிரி ஒரு நாள் நேசிக்க முடியுமா? சிரிக்காம சொல்ல, உண்மைதான் சொல்லணும். நீ அவளை பாப்ப, சிரிப்ப, புக்கிட்டே இருப்ப, நீ எக்கடுங்கிட்டு போ. ஆனா என் பிள்ளைய பத்தி ரொம்ப, அதனால அங்க ஆண்டு சொல்லி உம்முடைய ஜனம். ஆண்டவர் இது உன் பிள்ளை ஆண்டவரே மோச சொல்றேன், அந்த உறவை காட்டுறாரு. அதாவது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க ஆண்டவரே. இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் என்ன செய்வோம்னா, மற்றவர்களுக்கு பயந்து தான் நம்ம இருப்போம். இப்ப நான் லைசாண்டர் மகன், நான் ரோட்டை போது கேர்ஃபுல்லா இருக்கணும், யாரையும் பார்த்து இவ என்னைய இப்படி அசிங்கமா ஒரு பொம்பளை பிள்ளைய பாக்குறேன்னு என்னை சொல்லக்கூடாது, நான் ரொம்ப காஷியஸா இருக்கேன், நான் யாரு டாக்டர்னு கேர்ஃபுல்லா இருக்கேன். ஆனா இங்க மோச சொல்றாரு, மக்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 கொன்று போடவும் பண்ணவும் என்று எகிப்தியர் சொல்லுவானே. என்ன அழகா மோசே என்னைய பெரிய ஜாதியாக தேவையில்லாதவரே. இதுதான் அடுத்த வாசிங்க. திரும்பி திரும்பி ஒரு ஜெபம் கோபத்தை திரும்ப பண்ணிச்சுங்கிறத 14 வசனம் வாசிங்க. கர்த்தர் ஏமா இதாமா ஆண்டோடைய தன்மை, இதை தெரிஞ்சுதான். சரி, கடைசியா ஒரு நம்பர்ட்டு பார்த்து முடிக்க போறோம். ஓசியா 11வது அதிகாரம் 18வது வசனம். ஓசியா எங்க இருக்குன்னா 10:5-7 11:8. ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செவ்வாயினை போல வைப்பேன், என் இருதயம் குழம்புகிறது மனுஷருக்கு வரும். அப்படிதானே, ஒரு காரியம் செய்ய வேண்டாம். ஆனா ஆண்டவருக்கு வருமா? வராது. ஏன் வருதுன்னா, இப்ப அவர் இந்த எப்ராயிம் விக்கிரத்துல போயிட்டான். எவ்வளவோ ஆண்டவர் சொன்னது கேட்கல. இப்ப இவனை ஒருத்தர்கிட்ட கொடுக்க போறாரு. அது எப்படி கொடுப்பாருன்னா, கையில கொடுத்துருவாரு. அவன் ஆடி ஆடி நடிச்சு இவங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கி இறக்கம் இல்லாம அவனை செய்ய போறாங்க. அப்ப ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்ச அவருக்குள்ள ஒரு குழப்பம், ஐயோ இவனை நான் கொடுக்கவும் முடியாது, கொடுக்காமலும் இருக்க முடியாது. கொடுக்கவும் ஏன் கொடுக்கணும்? அவன் சொல் பேச்சு கேட்கணும், அவனை கரெக்ட் பண்ணணும். ஆண்டோட இருதயம் குழம்புது. அதான் தகப்பனுடைய இருதயம். 9 பார்த்தீங்களா, செய்ய மாட்டேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அவனுடைய உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பு பெரிது, காரணம் பெரிது. நாங்கள் உம்மை கோபப்படுத்தாதபடி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ உதவி செய்யுங்க ஐயா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.